அவன்கிற போஜனத்தை அனுபவிக்க போகும்போது அதை அனுபவிப்பதற்குண்டான ருச்சி அதுதான் பசி, அதை அனுபவித்தற்குண்டான ஆசை அதுதான் பசி. அதை ஒன்னத்தான் அவர் எதிர்பார்க்கிறாரே தவிர மற்றப்படிக்கு நீ கர்மயோகம் பண்ணியா ஞான யோகம் பண்ணியா பக்தி யோகம் பண்ணியா எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் கடைசி பட்சம் பசியோடையாவது வர வேண்டும் இல்லையோ. அப்போ நாம் போய் பகவானே சரணம்னு சொல்கிறோமே, அது என்னதுன்னு கேட்டால், ஓ நீங்கிற சாப்பாட்டை உண்பதற்கு எனக்கு பசி வந்துடுத்துன்னு சொல்கிறது. நேற்று வரைக்கும் 3 மாதம் 8 மாதமாக ஒரே அஜீர்ணம், அஜீர்ணம் இன்னைக்கு சரியாக போச்சு. சரியாக போச்சுங்கிறது எங்கள் அம்மாட்ட சொல்லணும் இல்லையோ. ஏன்னா அஜீர்ண வியாதி இருந்த வரைக்கும் வேறு சாப்பாடு வச்சுருந்தா, பத்திய சோறு, அதைத்தான் 8 மாதமாக சாப்பிட்டுருந்தேன். இப்போ அது சரியாக படுத்துன்னு உடனே சொல்லணும், தாயே எனக்கு அந்த அஜீர்ணம்லாம் சரியாக படுத்து, இனிமேல் நீ நல்ல சாப்பாடு போடலான்னா போட்டுருவள். அதுக்குன்னு அந்த பிள்ளை அது சொன்னதுங்கிறதுக்காகவா அவள் போட்டா? அவள் போடுறதுக்கு எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்கிறாள். அப்போ நாம் போய் பகவானிடத்தில் எது வேண்டினாலும் அவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஆள் இருக்கிறானா அவனுக்கு பசி இருக்கிறதா, அனுபவிப்பதற்குண்டான ருச்சி இருக்கிறதா, அந்த ருச்சியை விளைக்கிறதுக்குத்தான் ஆண்டாள் கூப்பிடுகிறாள். நீராட பொதுவீர் போதுமினோ நேரடையீர், நீங்கள் எல்லாரும் வாருங்கோள். பகவான் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறாள். மற்ற குழந்தைகள்லாம் கேட்குறா, நாங்கள்லாம் நேற்று வரைக்கும் அனுபவிக்கலையே, கிடைக்கலையே, இன்னைக்கு நீராட போதுவீர் மார்கழி மாதம் 1ஆம் தேதி கூப்பிடுறீரே, அப்போ நேற்றுக்கு இருந்த காலம் என்னாச்சு? இனிமே இருக்கிற போகிற காலம் மாறிப்படுத்தான்னா? மாறிடுத்தே, மாசானாம் மார்கசீர்ஷோகம்னு கண்ணன் சொன்ன காலம் வந்துடுத்தோ இல்லையோ. அதனால் நேற்று வரைக்கும் இருக்கிற காலம்லாம் போச்சு, இனிமே இருக்கிற போகிற காலம் வேறு. சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியா புஷ்பித்த கானனா என்று சொன்னா போலேயும் பகவானை பற்றி பாவன சர்வலோகானாம் துவமேவ ரகுநந்தன என்னும் வால்மீகி ராமாயணத்திலே சொன்னா போலையும், பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரணம்னு சொன்னா போலையும், இது காடு பூமுடிசூடிய காலம். வியாக்கியானத்தில் பெரியவாச்சனை சாதித்தார், இந்த காலம் எவ்வளவு வசதியான காலம் கிடைச்சிருக்கு தெரியுமா? இது காடே முடிசூடின காலம்னார். இந்த காலம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். நாடு முடியிழந்து காடு முடிசூடின காலம் ராமன் காட்டுக்கு சென்ற காலம். நாட்டில் தான் ராமன் இருந்துட்டே இருந்தார், ஆனால் நாடு மொத்தத்தை இழந்து போச்சு, காட்டுக்கு போயிட்டார். இப்போ யாருக்கு பட்டாபிஷேகம்? காட்டுக்கு பட்டாபிஷேகம் எடுத்து நாடு இழந்து போடுத்து. ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆகாது முக்கியம் இல்லை, இப்போ காடு பட்டாபிஷேகம் எடுத்தோ இல்லையோ. ராமன் எங்க இருக்கிறானோ அது நாடா, இல்லை நாட்டில் ராமன் இருக்க வேண்டுமா? ராமன் எந்த இடத்துல இருக்கிறானோ அதுதான் நாடு. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்றார்கள். இப்போ நாம எங்க கோவில் இருக்கோ அந்த இடத்துல நாம இருக்கணும். ஆனால் இப்போ பெருமாள் எவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டார்னா, நாம எந்தெந்த தெரு நகர் விரிவாக்கத்துக்கு போனாலும் அவர் கோவில் கட்டின்னு வந்துடுறார். அவர் இருக்கிற இடத்துக்கு தான் நாம் போகணும். அது நடக்க மாட்டேங்கிறது, இவ போக மாட்டேங்கிறா. இன்னைக்கு இருக்கிற கூட்டத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம்ங்கிறது ரொம்பவே கட்டம். இப்போ திருவல்லிக்கேணியில் கோவில் இருக்குது, மாம்பழத்தில் கோவில் இருக்குன்னா, சென்னப்பட்டினம் எங்கெங்கேயோ விரிஞ்சு போச்சு. இப்போ அங்கிருந்தெல்லாம் இங்கே வந்து சேவிச்சிட போகிறாளா? முன்னாடிலாம் உபன்யாசம்னா ஒரு இடத்துல நடக்கும், எல்லாரும் அங்கே போய் கேட்பா. இப்போ அப்படின்னு சொன்னால் ஒத்துருமே வரமாட்டா. அவள் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு மைல் சுற்றளவு இதுக்குள்ளே இருந்ததுன்னா வந்து கேட்போம், பரட்டு போடுவோம். இன்னும் முடியல, ஒரு இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே அத்தனை வண்டி காடி கூட்டமாக போச்சு. போயிட்டு வர்றது சிரமமாக இருக்குது. அதனால் அங்கங்கேயே வச்சு நோடுற இல்லையோ. பகவானம் அப்படித்தான், நீ எங்கே இருக்கிறையோ அங்கேயே வரேன், அங்கேயே உனக்கு அனுகிரகம் புரிகிறேன்னு தெரிவிக்கிறார். அப்போ ராமன் நாட்டை விட்டான், காட்டுக்கு சென்றான். அந்த காலம் காட்டுக்கு ரொம்ப வசந்த காலம். மனசில் வாங்கிக்கோங்க, நேற்று வரை காடு காடாக இருந்தது, இன்று ராமனை பெற்று காடு முடிசூடிற்று. அதே போல நேற்று வரை மாதம் கார்த்திகை மாதம் முடிஞ்சு போச்சு. நேற்று வரை நாம் பகவத் விஷயத்துக்காக வரல, ஆனால் இன்று மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்ற உயர்ந்த காலத்துக்காக வந்தோம். இந்த காலத்தை கொண்டாடுறார் ரிஷி. சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியா புஷ்பித்த கானனா. ராமனுக்கு சித்திர மாசத்தில் பட்டாபிஷேகம்னு வசிஷ்டர் நாள் குறிச்சார். சொல்றச்சேவே தசரதனை பார்த்து சொல்றார், நல்ல மாசம் தசரதா, சைத்திர ஸ்ரீமான், இது ஸ்ரீமானான மாசம், ஸ்ரீ சம்பத்து பெற்றிருக்கிற மாசம். மாசங்கள்